சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஆவணி மாத பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆவணி மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் சிம்மராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஸ்ரீ கருடன் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. சிம்ம ராசியாதிபதி சிம்ம ராசியில் ஆட்சி நிலையில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த ஆவணி மாதம் தானுங்க. 365 நாள், அதாவது 12 மாதங்களில் 31 நாள், ஒரு மாதம் மட்டுமே சூரிய பகவான் ஆட்சி நிலையில் வரக்கூடிய மாதம்னா இந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் 100% சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக இருந்தால், ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கிவிடும் இந்த பிரபஞ்சம். அதே சந்தர்ப்ப சூழ்நிலை கெட்டு போச்சுன்னா அரசனாகவே இருந்தாலும் ஆண்டியாக்கி விடும் இல்லையா? நிறைய பார்த்துருக்கோம், நிறைய கேட்டிருக்கோம். சிம்ம ராசியாதிபதி சூரியன் ஆட்சி நிலையில் வரும் பொழுது தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக வரக்கூடிய அற்புதமான மாதம் தானுங்க ஆவணி மாதம். கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 22 நாள் சிம்மராசியில் பிறந்தவங்க அஷ்டமச்சனியால் பலவிதமான சங்கடங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க. பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலகட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கேன். கொடுத்த காலம் போயிடுச்சுங்க, வாங்கக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டேனுங்க. வாங்கினாலும் தப்பு இல்லைங்க, வாங்கின பணத்துக்கு வட்டி கட்ட முடியல, ஊரில் இருக்கலாமா இருக்க வேணாமன்ற மனநிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்தவங்க இருக்க தான் செய்கிறீங்க. கொடுத்து தான் பழக்கப்பட்டவங்க, ஒருத்தருக்கு வழியை காட்டி தான் பழக்கப்பட்டவங்க. ஆனால் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதமே இல்லாத சிம்ம ராசிக்காரங்க இருக்க தான் செய்கிறீங்க. உங்களுக்கு உண்டான காலகட்டம் தானுங்க இந்த மாதத்தில் வரப்போகுது. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய ராசியில் வர, தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் வர, சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருந்து தனஸ்தானத்தை பார்க்க, தனஸ்தானத்தில் ஏற்கனவே தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 17ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 17ஆம் தேதி வரை சிம்மராசியில் மட்டுமே இருக்கிறவங்களுக்கு, சிம்மராசியில் மட்டுமே பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராத்தம் என்னன்னா அற்புதமான பிராத்தங்கள். ராசியாதிபதி சூரியன் ஆயிடுவார், தனஸ்தானாதிபதி புதன் ஆயிடுவார், சுபஸ்தானாதிபதி செவ்வாய் ஆயிடுவார், தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் ஆயிடுவார். அப்போது நல்லா கேட்டுக்கிடுங்க, சிம்மராசியாதிபதி சூரியனோ தனஸ்தானாதிபதி புதனோ கம்யூனிகேஷன் தொடர்பு, சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தை பார்க்கிறாரு, புதனுடைய வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு, தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானத்திலேயே இருக்கார். அப்போ எல்லாமே நமக்கு மிங்கிள் ஆகுது பாருங்கள், தொடர்புக்குள்ளே வருது. அப்போது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை இருக்குது, இருக்கலாமா இருக்க வேணாமன்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா, நான் இருந்து என் கடனை மொத்தத்தையும் கட்டி போட்டு நான் வாழ்ந்து காட்டுவியா அப்படின்ட்டு தைரியமாக தில்லாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 17 தேதிக்குள்ளார வரப்போகுதுங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நடக்கலைன்னா என்னன்னு கேளுங்க. சார் உண்மையா சார் நீங்கள் சொல்கிறீங்க, கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குது, காதில் தேன் பாயிற மாதிரி இருக்குது, நடக்க மாட்டேங்குதே. இன்றைக்கி வாழ்ந்தவங்க வளர்ந்தவங்க சாதித்தவங்க சம்பாதிச்சவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு நேரத்தில் ஒரு சந்தர்ப்பம் உருவாக்கி கொடுத்துருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டதுனால தான் இன்றைக்கி மேலுக்கு இருக்காங்க. அந்த மாதிரியான வாய்ப்பை சிம்மராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த நாட்கள் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி தரப்போகுது. ஒரு படி முன்னுக்கு வைங்க, ஒரு படி முன்னுக்கு வைங்க. இந்த பிரபஞ்சம் 10 படி உங்களை தள்ளிவிடும். அருமையான நேர காலங்கள் பார்த்துக்கோங்க. 1ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை எந்தெந்த விஷயத்துக்கு இது சாதகமாக இருக்குங்க சார், அது எனக்கு சொல்லுங்கள் சார். அந்த விதத்தில் நான் கவனமாக இருக்கிறேனுங்க, கவனமாக இருக்கிறேன்னா நான் செயல்படுத்துகிறேனுங்க, அந்த விஷயத்துக்கு நான் முன்முளைகிறேன் அப்படின்னா
ஃபஸ்ட்டு பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் கடனை கட்டிவிட முடியுமா? இல்லை, கடனை கட்டுறதுக்கான ஒவ்வொரு வழி பிறக்கும். 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்குதுங்க, 10 கோடி ரூபாய் கடன் இருக்குதுங்க. 10 லட்சம் ரூபாய் கடனையும் கட்ட முடியாது, 10 கோடி ரூபாய் கடனையும் கட்ட முடியாது இந்த ஒரு மாதத்துக்குள்ளாரே. ஆனால் 10 லட்சம் ரூபாய் கடனோ 10 கோடி ரூபாய் கடனோ கட்டுறதுக்கான ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்கும். ஒரு செவுறு இருக்குதுன்னா அதில் ஒரு செங்கல் எடுத்துட்டோம்னா மீதி இருக்கிற கல் அழகழகாக வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய சுமையை இறக்கி வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் தருது. அடுத்தபடியாக வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க. 10 வருஷமாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துட்டு இருந்தேனுங்க, இல்லை 10 வருஷமாக நான் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேனுங்க. இந்த அஷ்டமச்சனி காலகட்டத்தில் இருந்த வேலை பறி போயிடுச்சு. அடுத்தவங்கக்கிட்ட வேலைக்கு போகலாமா போக வேணான்ற மனநிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன் சுபஸ்தானாதிபதியுடைய பார்வையில் தனஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. இந்த நேரத்தில் 17 தேதிக்குள்ளார வேலை வாய்ப்புகள் உருவாகிறது உறுதி. வரக்கூடிய ஆவணி மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் 100% தொழில் நிமித்தமாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, அனுபவித்து சொல்லுங்க. அதன் பிறகு சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. காலையில் எடுக்கிற முடிவு சாயந்தரம் இல்லாமல் இருக்குதுங்க, சாயந்தரம் எடுக்கிற முடிவு காலையில் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. பறக்க பாடுபட்டாலும் பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்க போகுதுங்க. குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களும் முழுமையாக சரியாக போகுதுங்க. ஆதாரம் என்னன்னா, சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான், திருமண காரகன் அப்படின்னா சுக்கிரன். அப்போ திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் திருமண காரகனை பார்க்க திருமணகாரகன் குடும்பஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. அப்போ குடும்பத்துக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் கண்டிப்பாக உருவாகும். பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குடும்பத்துக்குள்ளார ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஐயார் எங்கே போனாருன்னு தெரியல, அதாவது அப்பா எங்கே போனாருன்னு தெரியல, காணாமல் போயிட்டாரு, இன்னும் வருவாரா வரமாட்டாருன்னு எனக்கு தெரியல, இருக்காரா இருக்கலையான்னு கூட எனக்கு தெரியலைங்க. ஒரு சில குடும்பத்தில் இருந்துக்கிட்டு தானே இருக்குது. வீட்டை விட்டு வெளியே போனவங்க, காணாமல் போனவங்க இந்த நேரத்தில் வந்து சேர்றதுக்கான சந்தர்ப்பம் உண்டுங்க. அது தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். சிம்மராசியில் பிறந்தவங்களுடைய உறவுகள் ஒன்று சேர்றதுக்கான மிகப்பெரிய சந்தர்ப்பம். சார் உண்மையா சார்? ஒரு ஜாதகத்தை வச்சு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சொல்லலாமா சார்? 5 தலைமுறைக்கு சொல்லலாங்க ஒரு ஜாதகத்தை பார்த்து. சரிதானுங்களா? ஒரு குழந்தை ஜாதகத்தை வச்சு அந்த குழந்தையுடைய எதிர்காலம், குழந்தை கூட பிறந்தவங்களுடையது, அம்மா கூட பிறந்தவங்க, அப்பா கூட பிறந்தவங்க, அம்மாவுடைய அப்பா அம்மா, அப்பனுடைய அப்பா அம்மா, இந்த மாதிரி நிறைய விவரங்கள் சொல்லலாங்க. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். சிம்மராசியில் பிறந்தவங்க இந்த அஷ்டமச்சனி காலத்தில் வேலை வாய்ப்பு இழந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு வரும்னு சொல்லி போட்டுடுங்க. படிப்பில் நிம்மதி சந்தோஷம் உருவாகுமா? படிப்பு ஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்குமா? மாணவ செல்வங்கள் நிறைய பேருக்கு ஞாபக மருதியை கொடுத்துக்கிட்டு இருக்குதே. அதாவது நல்ல விதமாக நான் படிக்கிறேனுங்க, அது எழுதணும்னு நினைக்கும் போது தான் என்னால் எழுத முடியலைங்க, பாட்டில் சொன்ன மாதிரி இல்லை இருக்குது. அப்போது இந்த நேரத்தில் கல்விகாரகன் வித்தகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன். அது உங்கள் ராசியோட ஐக்கியமாகி, உங்கள் ராசியாதிபதியோட ஐக்கியமாகி புதன் ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. அதுபோக இந்த கல்வி ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் இருக்கார். தொழில் காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சனிதானே. அப்போ தொழில் காரகன் தொழில் ஸ்தானாதிபதியை பார்க்க, தொழில் ஸ்தானாதிபதி கல்வி ஸ்தானம் சொல்லக்கூடிய 2வது பாவகத்தில் இருப்பதால திடீர் யோகம். படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மதம் இல்லாமல் இருக்கிறீங்களா? இந்த மாதத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகள் வரப்போகுது, அல்லது உத்தியோக உயர்வு ஏற்பட போகுது. கல்வி நிமித்தமாக அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த மாதத்தில் வரப்போகுதுங்க. இதில் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க, வேணுமா நீங்கள் அப்படி கூட நினச்சிக்கோங்க. ஆனால் முயற்சி செய்து பார்த்துட்டு நான் சொன்னது சந்தோஷப்பட்டதா இல்லை சாத்திகமான வார்த்தையான்றது நீங்கள் இந்த மாதத்துடைய இறுதியில் சொல்லுங்கள். அதன் பிறகு இந்த லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் தானே, நம்ம ராசியில் தானே இருக்கிற. அப்படி அப்போது
லாபஸ்தானாதிபதி நம்ம ராசியில் இருக்க, இந்த சனி பகவான் தானே நமக்கு வந்து தொழில்காரகன் சொல்லக்கூடிய கிரகம், ஆறுக்குடைய கிரகம் அவர் தானே. லாபஸ்தானத்துக்கு ஆறுக்குடைய கிரகத்துக்கு என்ன சார் சம்பந்தம்? ஆறாவது பாவகன்றது ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான இடம் எதியான்னு கேட்டிங்கன்னா அந்த ஆறாவது பாவகம்தான். சனி பகவான் இந்த நாளில் வந்து வக்ர நிலைகள் இருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம், சாதகமான ஒரு சூழல். அப்புறம் ஒரு வக்ரத்திலிருந்து நம்ம தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நம்ம ராசியில், சுபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். இது எல்லாமே நமக்கு ஒரு கோர்வையாக வருது. அப்படி இருக்கையில் நான் முதலியே சொன்னேனுங்க, திடீர் உயர்வு ஏற்படும், திடீர்னு ஒரு நல்ல விஷயம் நடக்குன்ட்டு. சில பேருக்கு வந்து ரொம்ப காலமாக நான் 10 வருஷமாக நினச்சிட்டு இருக்கிறேனுங்க, 15 வருஷமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஒரு மனம் வாங்கணும்னு நினைக்கிறேனுங்க, முடியல, செய்ய முடியல, பண்ண முடியல, கடைகால் போட்டு பாதியில் நின்று போச்சுங்க, வீடு கட்டின பூசாமல் நிற்கிதுங்க. அப்போ திடீர்னு ஒரு சொத்து பத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. இந்த வார்த்தை நிறைய பேருக்கு வேடிக்கையாக இருக்கலாம். என்ன சார், எதை சாப்பிட்டா என் பித்தம் தெரியுன்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த ஆள் என்னடானா மண் வாங்குவேன் மனம் வாங்குவேன்னு சொல்கிறாரே. ஒன்று சொல்லிக்கிறேனுங்க, காசு பணம் இருக்கிற நேரத்தில் எல்லாமே நம்மளால் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. எத்தனையோ பேர் தேவைக்கு மேலே காசு பணம் வச்சுருந்து சொந்த வீட்டில் இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம். மாதத்துக்கு 5000 ரூபாய் தானுங்க எனக்கு சம்பாதனை, ஆனால் கடவுள் புண்ணியத்தில் நான் சொந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, எவனுக்கும் பதில் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்கிறவங்களும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது நேர காலங்கள் தான் ஒருத்தருக்கு என்ன செய்யணும், ஒருத்தர் எங்கே வைக்கணும்னு முடிவு பண்ண போகிறது இல்லையா. அப்போது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஒரு சொந்தமாக மனம் உருவாக்கி தரப்போகுதுன்னா அது மாறவா போகுது. முயற்சி பண்ணி பாருங்கள், மனம் வாங்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது, அனுபவிச்சு பாருங்கள். ஆக சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு 100% வரக்கூடிய ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் மாற்றத்தை தரப்போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நாளில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படின்றது ஒரு முறை செக் பண்ணி ஆய்வு பண்ணி பார்த்துக்கோங்க. வெளியூரில் இருக்கிறனுங்க பார்க்க முடியலைங்க, வெளிநாட்டில் இருக்குங்க பார்க்க முடியலைங்க, வாட்ஸ்அப்பில் உங்களுடைய சாதகத்தை அனுப்பி வைங்க, துல்லியமாக விரிவாக விளக்கமாக நான் பார்த்து தரணுங்க. சரிங்க, இந்த பதிவு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு 100% பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணங்களில் சிம்மராசியில் பிறந்த சொந்தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.